குடும்பத்திற்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த கூலி தொழிலாளி. கணவர் வெளியூர் சென்ற நேரத்தில் ஆண் நண்பருடன் நெருங்கி பழகிய மனைவி. கணவருக்கு விஷயம் தெரிந்ததால் வீட்டில் கலைவரம். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை இரவோடு இரவாக கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு கபட நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? விடிஞ்சதும் போலீஸுக்கு போன் பண்ண ஒரு பெண், நேத்து நைட்டு என் கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு போய் இறந்து கிடந்த சுப்பிரமணியனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியனோட மனைவி இந்திரா கிட்ட உங்க கணவருக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ நேத்து நைட்டு என் கணவர் யார் கூடவோ சண்டை போட்டு ரத்தக்கரையோட வீட்டுக்கு வந்தாரு, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு, காலையில பார்த்தா வாய்க்கால்ல சடலமா கிடந்தாருன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியனை யாராச்சும் அடிச்சாங்களா, அந்த ஏரியாவுல முந்தின நாள் நைட்டு ஏதாவது தகராறு நடந்துச்சான்னு ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. இது போலீஸுக்கு சுப்பிரமணியனோட மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்திரா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்கலையே, பின்ன யாரு உன் கணவரை அடிச்சிருப்பா, எங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்குன்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் வெளியூர் போயிருந்தாருன்னு சொன்னாரு. ஒருவேளை அங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார், ஆனா அவரு எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. சுப்பிரமணியனோட மனைவி இந்திரா நம்மள சுத்தல்ல விட பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்திரா நடந்த எல்லா உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. திருவாரூர் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த 50 வயதான சுப்பிரமணியனுக்கும் இந்திராவுக்கும் கடந்த 15 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கூலி வேலை பார்க்கிற சுப்பிரமணியன் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வருவாரா. அந்த கேப்ல சுப்பிரமணியனோட மனைவி இந்திராவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. சுப்பிரமணியன் வீட்டுல இல்லாத நேரத்துல சந்திரசேகரை வீட்டுக்கு வர வச்ச இந்திரா அவர் கூட தனிமையில இருந்திருக்காங்க. தன்னோட மனைவிக்கு வேறொரு நபர் கூட தகாத உறவு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கொதிச்செழுந்த சுப்பிரமணியன் மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டின்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். கோபத்துல கை நீட்டி அடிச்சிருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு நினைச்ச இந்திரா கணவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காதலன் சந்திரசேகருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல சுப்பிரமணியன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ இந்திராவும் சந்திரசேகரும் சேர்ந்து சுப்பிரமணியனோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ஆனா சுப்பிரமணி உயிரிழந்துட்டாரா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே வீட்டுல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல சுப்பிரமணியோட உயிர் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவரோட சடலத்தை பக்கத்துல உள்ள வாய்க்கால்ல போட்ட இந்திரா போலீஸுக்கு போன் செஞ்சு என் கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவனை கொன்ன மனைவி இந்திராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சந்திரசேகரை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தகாத உறவுக்காக கணவனை கொன்னுட்டு தாய் ஜெயிலுக்கு போனதால எதுவுமே அறியாத 4 வயசு குழந்தைதான் யாரும் இல்லாம பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாக இருக்கு.